ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வளவு மைல்கள் மேலே செல்கிறீர்கள்? அது ஸ்தூலமான பொருள். அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றனர். உங்களுடையது கணக்கிட முடியாததாகும். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டுக்கு சென்று விடுவோம். அங்கே சூரியன், சந்திரன் முதலானவை இருப்பதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். அது நம்முடைய வீடு. நாம் அங்கே வசிப்பவர்கள் என உங்களுக்கு குஷியாக உள்ளது. நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம் என சிலர் சொல்கின்றனர். முக்திதாமத்திற்கு செல்வோம் என சிலர் சொல்கின்றனர். முக்திதாமம் குறித்து யாருக்கும் தெரியாது. இங்கே தந்தை கூறுகிறார், பாதத்தில் விழுவதிலிருந்தும் உங்களை விடுவித்து விடுகிறேன். எவ்வளவு உயர்வான தந்தை குழந்தைகளே! இப்போது நீங்கள் உதவியாளராக ஆகுங்கள். பிறகு நீங்கள் யாருடைய உதவியையும் பெற தேவையில்லாத அளவு உங்களை உயர்த்துகிறேன் என தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் யாரிடமிருந்தும் வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே தந்தை குழந்தைகளின் உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இரண்டு கட்சிகள் உள்ளன. ஒன்றில் மாயையின் அடிமைகள், மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள். நீங்கள் தந்தையின் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். மாயாவை வென்று உலகை வென்றவராக வேண்டும். இது வெற்றி தோல்வி, சுகம் துக்கத்திற்கான விளையாட்டு. ராவண ராஜ்யத்தில் தோல்வி அடைகின்றனர். இப்போது பாபா மீண்டும் மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகிறார். ஆத்மாதான் பறக்கிறது. ஆத்மாவை தான் ராக்கெட் என்று கூட சொல்கிறார்கள். ஆத்மா எவ்வளவு சிறியது! அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும். யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தையினுடையவராகி பிறகு துரோகிகளாகி விடுகிறார்கள், விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் பாபா சொல்வார். இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது யாரேனும் உங்களை பார்க்கின்றார்கள் எனில் உங்கள் முகத்தின் மூலம் சாந்தி, ஆனந்தத்தின் அதிர்வலைகளை அனுபவம் செய்ய வேண்டும். தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள். அப்பொழுது மாயாஜீதாக, மாயையை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ, கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது. பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூட்சமமானது. எனவே சூட்சமத்தின் தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்.